ஹாய் காய்ஸ். சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரையும்னா தோசைனா எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். பிடிக்காதுன்னு சொல்கிற யாருமே கிடையாது. இந்த மாதிரி ஒரு முறை பன் தோசை ரெடி பண்ணி பாருங்களேன். இன்னும் வேணும் வேணும்னு கேட்பாங்க. அதுக்கு 1 கப் அளவுக்கு வறுக்காத ரவையை நான் பொடிச்சு எடுத்திருக்கேன். அதில் ஒரு 2 உருளைக்கிழங்கை கட் பண்ணி போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி இந்த மாவு கன்சிஸ்டன்சிக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. இதில் நான் வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகா, கேரட், உங்களுக்கு இன்னும் கேப்சிகம் எல்லாம் போடணுன்னா கூட நீங்கள் போடலாம். கொஞ்சமாக குக்கிங் சோடா, கொஞ்சம் சால்ட் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 5 to 10 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. அதுக்குள்ளே நம்ம தட்கா பேன் இருக்குல்ல, அதை நல்லா ஹீட் பண்ணி ஆயிலெலாம் ஊற்றிட்டு ஒரே ஒரு கரண்டி அளவுக்கு மாவு ஊற்றி மேலே கொஞ்சம் ஆயில் ஊற்றி நல்லா மூடி போட்டு குக் பண்ணிங்கன்னா நம்ம பன் தோசை ரெடிங்க. 2 சைடும் இந்த மாதிரி நல்லா கிறிஸ்பியாக வந்துச்சுன்னா சூப்பராக இருக்கும். இதுக்கு தொட்டுக்க எதுவுமே தேவையில்லை. ஊறுகாய் இருந்துச்சுன்னா இன்னும் வேறு லெவலில் இருக்கும். இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.